வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கும் திரைப்படம் லீடர் படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படத்தில் அப்படி என்ன சொல்ல வந்தாங்க, லீடரா இல்லை காலியா? இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் லெஜண்ட் சரவணன், ஷாம், லால், விடிவி கணேஷ், ஜார்ஜ் மரியான், சந்தோஷ் பிரதாப், ஹாண்ட்ரியா, அமிர்தா ஹையர் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் லீடர். இந்த திரைப்படத்தோட இசை ஜிம்ரன். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் துரை செந்தில்குமார். இந்த படத்தோட கதை பெருசாக இந்த திரைப்படத்தோட கதைலாம் ரொம்பலாம் இல்லைங்க. 80s 90s எல்லாம் வந்த திரைப்படம் தான். அந்த வந்த திரைப்படத்தை எப்படி நமக்கு புதுசாக அரைச்சி கொடுக்கணுமோ அந்த மாதிரி அரைச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம 80s பார்த்த பல கதை. ஏன்னா சீக்ரெட் ஏஜென்சியில் எப்படி ஒரு கதாநாயகன் இருப்பான், அந்த சீக்ரெட் ஏஜென்சியில் என்ன எந்த மாதிரி கதாநாயகன் தாக்குவான்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா படத்தோட கதை நமக்கு நல்லாவே தெரியும். 80s எம்ஜிஆரே அதிகமாக நடிச்சிருக்காரு. புரட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு, சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு, விஜயகாந்த், சரத்குமார், அர்ஜுன் எல்லாம் நிறைய இந்த மாதிரி கதை நடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டாக வரைக்கும் எல்லாமே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால், தூத்துக்குடி ஹார்பரில் ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ளே ஏதோ ஒரு சீக்ரெட் நடக்குது. அந்த சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ் என்ன இருக்கும், அந்த கண்டெய்னரில் அப்படி என்ன தான் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹாண்ட்ரியா முயற்சி பண்ணுறாங்க. அவருக்கு ஹார்பரில் யாருக்கு தெரியாமையே ஒரு டிவி வைக்கிற மாதிரி ஒரு எம்ப்ளாயிஸை செட் பண்ணுறாங்க, ஹேண்ட்ரியா பண்ணுறாங்க. அவங்களும் அந்த அம்மாவும் போலீஸ் தான். ஆனால் உள்ள போனவங்க யாருமே உயிரை திரும்புறதில்லை. யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு செல்வாக்கு உள்ள ஆள். ஸோ போலீஸ்கார டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளவே ஏகப்பட்ட ஸ்பைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தை கூட கடைசி வரைக்கும் அவரோட கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், யார் அந்த அந்த கண்டென்ட்ல அப்படி என்னதான் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களோ ஒவ்வொருத்தரும் செத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வேற யார் தான் அந்த ஆர்வருக்குள்ள தைரியமா போவா அப்படின்னு இருக்கும்போது தான் அந்த ஆர்வருக்குள்ள ஈஸியா போயிட்டு வர்றது கதாநாயகன் லெஜண்ட் சரவணன் மட்டும்தான். ஏன்னா கதாநாயகன் இந்த படத்துக்குள்ள ஒரு மெக்கானிக்கா இருக்காரு. அங்க இருக்கிற கார்ஸ் எல்லாமே அவர் தான் பண்றாரு. ஸோ அவரை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டியா பண்றாங்க. ஆனா அவரை வச்சு மூவ் பண்ணாலும் கதாநாயகன் ஒத்துக்க மாட்டார். ஆனால் வேற மாதிரி ஒரு கேம் ஆடி, ஏன்னா கதாநாயகனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா காது கேட்காது. ஸோ அந்த குழந்தைய டிபார்ட்மெண்ட் மூலமாகவே ஹார்பர் ஆளுங்க கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் உள்ள போனாங்களா இல்லையா, இந்த திரைப்படத்தில் அப்படி என்ன சொல்ல வந்தாங்க, அந்த கண்டெய்னர்ல அப்படி என்ன இருந்தது, இதான் இந்த திரைப்படத்தோட மொத்த கதையும். ஆனால் இந்த திரைப்படத்தில் என்ன சொல்றதுன்னா, ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம், 2 ட்விஸ்ட் வைக்கலாம். ஆனால் ட்விஸ்டே இந்த படத்தில் அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் ஒரு சமயம் நமக்கே ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டுரும். அதுதான் இந்த திரைப்படத்தில் கரெக்டாக நமக்கு இதுதான் ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறதுக்குள்ளவே வேற ஒரு ட்விஸ்ட். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போகுது இந்த திரைப்படத்தில். ஆனால் இது எல்லாமே இவங்க கதாநாயகன் இது கதையை சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கதாநாயகன் மெக்கானிக் இல்லை. ஸோ கதாநாயகன் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் ஒரு 12 பேர் அவர் கீழே வேலை பார்க்குற ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். ஸோ சீக்ரெட் ஏஜென்ட்ல என்ன பல முக்கியமான ரகசியத்தை கண்டுபிடிச்சாரு. அதால கதாநாயகி பாதிச்சாங்க. கதாநாயகி இறந்துடுறாங்க. இவர் கையாலேயே ஒரு கட்டத்தில் சுடுற மாதிரி வரும். ஸோ இவர் மூலமாக தான் சாவப்படுறாங்க. இதால் கதாநாயகன் குழந்தை அப்பானாவே அவருக்கு பிடிக்காது. அதனால இவரோட குழந்தைய கூட அங்கிள் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு இவர் அப்பான்னு நிரூபிச்சாரா, சீக்ரெட் ஏஜென்ட்ல அவர் இன்னும் இருக்காரா இல்லையா, அந்த கண்டென்ட்ல அப்படி என்ன இதுதான் இந்த திரைப்படத்தோட மொத்த கதையும். வேற மூலமாக இந்த திரைப்படத்தை டெக்னிக்கல் ரீதியாக கொண்டு போயிருக்காங்க. இது ஏற்கனவே லெஜண்ட் சரவணன் படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் விட இந்த திரைப்படத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா, அந்த படத்தை கூட கம்பேர் பண்ணால் ஒரு 5% கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா பண்ணியிருக்காரு.
ஓகேங்களா. இந்த திரைப்படத்தோட பேக்ரவுண்ட் மியூசியம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஜிம்ரன் போட்டிருக்காரு. ஆனால் என்னன்னா நிறைய படத்தில் ஆக்ஷன் மூவி திரைப்படத்தில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க வந்த திரைப்படத்தில் வந்த காப்பி அடித்த பிஜிஎம் அப்படி தான் போட்டிருக்காரு இந்த திரைப்படத்தில். ரொம்ப காப்பி அடித்த பிஜிஎம். ஜிம்ரன் இசையமைச்ச படத்தில் கூட அவர் படத்தில் இருக்கிற பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஐ இதில் சுட்டிருக்காரு. அந்த மாதிரி சுட்டு தான் போட்டிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் நிறைய ஏஐ ஒர்க்கு தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா கதாநாயகன் வந்து ஃபைட்டு போட்டாருன்னு சொன்னால் அதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா ஆடியோ லான்ச்லேயே வந்து திணறாரு நடக்கிறதுக்கு. அவர் போட்டு பாருங்களா, வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது லெஜண்ட் சரவணனுக்கு இந்த படம் வந்து தேவையே இல்லை. இந்த திரைப்படத்தோட கதை நல்லா இருக்கு. ஏற்கனவே வந்த கதையாக இருந்தாலும் சொல்லப்பட்ட ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஓருக்கு புதுசாக கொண்டு வரதுக்கு டைரக்டர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. துரை செந்தில்குமார் முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த முயற்சி வந்து கை குடிச்சா இல்லையா, அதாவது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது இந்த திரைப்படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு அப்போ தேட்டரில் ஃபுல் பண்ணி பார்க்குறாங்களே எப்படின்னா, அது வந்து சரவணா ஸ்டோர்ஸ் எம்ப்ளாயிஸு, அப்புறம் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வியாபாரிகள் சங்கம் இருக்குது. அந்த வியாபாரி சங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வியாபாரி சங்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் உறுப்பினர் இருப்பாங்க. மெம்பர்ஷிப் வியாபார சங்கம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இந்த திரைப்படத்தை பெரிய பெரிய வியாபார சங்க தலைவர்கள்லாம் இந்த படத்தை சேர்ந்து போய் டிக்கெட்டை வந்து படத்தை வந்து காலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல் பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தை ஜெயிலர் கலெக்ஷனை தட்டணும் அப்படின்னு சொல்லி கனவு காண்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து அவர் ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்கலாம். இந்த திரைப்படம் லெஜண்ட் சரவணனுக்கு தேவையில்லாத திரைப்படம். இந்த திரைப்படம் நல்லாவே நடிக்கல. அவர் திருமூஞ்சி மாதிரி இருக்காரு. மூஞ்சி வச்சிருக்காரு. நான் ஒன்றும் பெரிய அழகெல்லாம் சொல்லிக்க விரும்பலைங்க. ஓகேங்களா, நான் ஒரு சாதாரண பர்சனாலிட்டியோட ஆள் தான். அவர் வந்து கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காரு. பிஸ்னஸ் மேன், வியாபாரி சங்க தலைவரெல்லாம் டிக்கெட் கொடுத்து அமைச்சிருக்காரு. தேட்டரில் அவன் வந்து ஏன் உள்ள உடல லேட் ஆச்சுக்காக வந்து தேட்டரில் கரெக்டாக பண்ணுறான். காசி டாக்கீஸில் நான் விட்டா ஷோவே எடுத்து போடுவேன் தெரியுமான்னு கேட்குறான். அவனை நீ ஒரு சாதாரண 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நாயின்னு தான். அந்த மாதிரி கரெக்டாக படிக்கலாம். கேகே நகர் காசி டாக்கீஸில் இந்த கரெக்டாலாம் தேட்டருக்குள்ளே நடக்குது. அப்ப எல்லாம் வந்து கேட்டா பண்ண போறாங்க. அப்ப இவர் எப்படி இருப்பாரப்போ? இந்த படத்தோட கதையோட லட்சணம் இருந்தாங்க. ஷாம் நல்லா பண்ணியிருக்காரு, கதாநாயகி நல்லா பண்ணியிருக்காங்க, லால் நல்லா பண்ணியிருக்காரு, ஜார்ஜ் மரியா நல்லா பண்ணியிருக்காரு, சந்தோஷ் பிரதாப் தேவைகளுக்கு அதிகமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ட்விஸ்ட், டபுள் ரோலுக்கெல்லாம் ஓகே, ட்ரிபிள் ரோல் அந்த மாதிரி சீன்ஸ்ல இந்த திரைப்பட சீக்வன்ஸ் நல்லாவே இருக்கு. ட்ரெயின் ஃபைட் நல்லா இருக்குங்க. கிளைமேக்ஸ் வந்து ட்ரெயின் ஃபைட்ல வந்து உள்ள நடக்கும், அது நல்லா இருக்கு. அப்போ கூட ட்ரெயின் ஃபைட்டு மேக்கிங் அதெல்லாம் இந்த சினிமா ஃபோட்டோகிராஃபிங் இதெல்லாம் தான் நல்லா இருக்குது சொன்னங்கண்டி. லெஜண்ட் சரவணன் நல்லா போட்டாராம் ஃபைட்டு அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. லெஜண்ட் சரவணன் நல்லா போடல. அவரு பொறுத்த வரைக்கும் அவர் கூட நினச்ச சப்போர்ட்டிங் கேரக்டர் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஆனால் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் லெஜண்ட் சரவணன் மட்டும் ஹீரோ நடிக்காமல் வேற யாரும் நடிச்சிருந்தா இந்த படம் வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். இவர் வந்து இன்னும் கட்டுக்குட்டி அப்படின்னு வந்து நிரூபிக்கிறாரு லெஜண்ட் சரவணன். திருப்பி சொல்கிறேன், கழுதையும் குதிரையாகலாம். பணம் வச்சிருக்க பணம் எக்கச்சக்கமாக வச்சிருந்தா கழுதை கூட ஹீரோவாயிடலாம் அப்படின்னு உதாரணம் மறுபடியும் உங்களுக்கு நான் இந்த காணொலி மூலமாக நான் பதிவு பண்ணிக்கிறேன். பணம் இருந்தால் கழுதை கூட ஹீரோ ஆகலாம். அதுக்கு உதாரணம் லெஜண்ட் சரவணன்.